கங்காவுடைய பொண்ணு வீட்டுக்குள்ளே போனோன்னே காவேரியை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் வரைக்கும் பார்க்குறா. ஏய் என்னடி ஆச்சு? அம்மா வீட்டுக்கு போய் விளையாண்டு வந்ததுலேருந்தே நீ ஏன் என்னை ஒரு மாதிரி குறுகுறுனே பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு கங்காவும் ஏய் என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் சித்தியை பார்த்தனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அப்புறம் என்ன? இல்லை நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் பார்த்தியா? எங்கே ஃபோட்டோவில் பார்த்தனே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோனில் ஏதாவது விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க, அதில் ஏதாவது ஃபோட்டோவாக இருந்திருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனில் எல்லாம் பார்க்கல, நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சாரதா வந்துட்டு, என்னம்மா எதை பார்த்து வந்த நீ, என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே காவேரி வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே என்ன பார்த்த நீ, எங்கம்மா என்னை பார்த்த ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மாவோட வீட்டில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவா ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஃபோட்டோவுக்கு இருந்திருக்கும், அந்த ஃபோட்டோவில் இல்லை ஸ்கூலில் இருந்த ஃபோட்டோ இல்லை, அதான் நம்ம அம்மாவோடைய அப்பா இருக்காங்கல்ல விஜய் அங்கிள், அந்த அங்கிளோடையே கூட நீங்கள் இருந்தீங்க, சேரியெல்லாம் கட்டிக்கிட்டு கோவிலில் ஃபோட்டோவோட இருந்தீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காவேரி ரொம்ப டென்ஷனாக கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சாரதா, ஐயோ இவன் எந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்தான்னு தெரியலையே, பார்த்துட்டு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எப்படியோ மறைச்சு பேசணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ வா வந்து சாப்பிட்டு தூங்குவியா வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அம்மா இருமா, அவள் ஏதோ சொல்ல வரா, நீ எதுக்குமா பேச விடாமல் தடுத்து கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை காவேரி, அவள் சின்ன குழந்தை, ஏதாவது தப்பாக எதையாவது பாட்டு வந்துட்டு வேறு எதையா பாட்டு வந்துட்டு நீயும் சொல்லிட்டு ஏதாவது உழையிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அம்மாவிட்ட கூட கேட்டேன், இது யாருன்னு சொல்லிட்டு கேட்டேன், இது என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னா. அப்போ வந்துட்டு சொன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு காவேரி மிஸ் மாதிரியே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ நிறைய ஃபோனில் வச்சுருக்காரு, ஆனால் எங்கள் அப்பா ஃபோட்டோவே காமிக்கவே மாட்டார். அன்றைக்கே நான் அந்த கபோர்ட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து நீ எடுக்கவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இது எல்லாத்தையும் வந்துட்டு காவேரியும் கேட்குறாங்க. காவேரி கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்கிற நீ, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தி ஆமாங்க சித்தி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கங்காவும் டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ எதையோ பார்த்துட்டு வந்துட்டு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம தூங்க போகலாம், வா சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, காவேரி அவளுக்கு தூக்கம் வந்திருக்கும், தூக்கத்தில் தான் ஏதாவது உளறிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பேச விடாமல் தடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் காவேரிக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. என்னன்னு தெரியலையே, அதே கபோர்டில் இருந்தாலும் நம்ம அந்த டைரி எடுத்துகிட்டு வந்தோம், டைரியில் இது ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு சந்தேகம் வருது. ரூமில் போய் உட்காந்துட்டு அந்த டைரி எடுக்கிறாங்க, ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே படிக்கலாம்னு சொல்லிட்டு படித்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா அவங்களுடைய ஒய்ஃப் பேர் காவேரின்னு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வந்து ஒரு ஃபோட்டோ பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்குது. அது அப்போ வரைக்கும் அவங்க பார்க்காம தான் இருக்காங்க. ஃபோட்டோவா என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது, அதில் வந்துட்டு காவேரி கூட இருக்காங்க. கன்சீவாக இருந்தப்போ வந்து எடுத்த வளகாப்பு ஃபோட்டோவில் அதில் இருக்குது, அதுதான் அந்த ஃபோட்டோ. அதில் வந்துட்டு கங்காவும் இருக்காங்க, சாரதாவும் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே செம ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஏற்கனவே இவரோட நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு செம ஷாக்கிங்காக வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு யோசிச்சுருக்காங்க. இதை போய் இப்போயே கேட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க, இதை நம்ம இப்போதைக்கு கேட்க வேண்டாம், எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, நாளைக்கு அம்மா ஸ்கூலுக்கு வரட்டும், அவர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா விடுறதுக்காக இங்கே விஜயும் வராரு. விஜய் பார்த்தோன்னு வந்துட்டு, ஏங்க சார் உங்கள் ஒய்ஃபோடைய ஃபோட்டோ இது வரைக்கும் நானும் கேட்டிருக்கேன், நீங்கள் காமிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மிஸ் திடீர்னு வந்தோன்னே காலையிலேயே வந்துட்டு என் ஒய்ஃபோட ஃபோட்டோவெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மிஸ் கையில் ஃபோட்டோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அம்மா அப்போ தான் கார்லேருந்து இறங்கி வராங்க. ஏன்ப்பா போய் சொல்கிற நீயே, அதான் ஃபோட்டோவில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறியே நீயே ஃபோனில், அந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை காமிக்கலாமில்ல, என்கிட்ட தான் நீ காமிக்க மாட்டேங்கிற, காவேரி மிஸ்டியாவது நீ காமிக்கலாமில்ல, காவேரி மிஸ் மாதிரியே தானே நம்ம அம்மாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னு வந்துட்டு இது கன்ஃபார்ம் ஆயிடுது, வந்து கங்காவுடைய பொண்ணு சொன்ன விஷயம் எல்லாமே. அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, சார் அதான் சொல்கிறாள்ல உங்கள் ஃபோன்லேருந்து ஃபோட்டோ இருந்தால் காமிங்களேன், உங்கள் ஒய்ஃபோடைய ஃபோட்டோ ஏன் காமிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கும்ல உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நான் பார்ப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ் அதெல்லாம் இல்லை, நான் மறுபடியும் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியும் பேசாமையும் கிளம்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு காவேரிக்கு கண்டிப்பாக சந்தேகம் வருது. அப்போ நம்ம தான் அந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கோம், நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் ஏதோ வந்து மறைக்க ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கே காவேரி யோசிக்கவும் செஞ்சிடறாங்க. அடுத்த கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு லஞ்ச் ஹவரில் சாப்பிட்டுருக்கிறப்போ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்றாங்க. இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், எனக்கு கரெக்டாக பதில் சொல்லணும் சரியா, உங்கள் மம்மி ஃபோட்டோ நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே ஒரு தடவை அப்பா முன்னாடி காமிச்சிருக்காரு, இப்போ கபோர்டில் ஃபோட்டோ இருக்குது, நான் அப்பப்போ வேணுங்கிறப்போ அப்பாவுக்கு தெரியாமல் நான் எடுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து மிஸ் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க, அதனால தான் எங்கள் அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, எங்கள் அம்மாவும் நீங்கள் தான், எனக்கு இப்போ நீங்கள் மறுபடியும் ரெண்டாவது இப்போ கல்யாணம் பண்ணுற நீங்களும் நீங்கள் தான், அதனால் எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும்ல, அதனால தான் நானும் கேட்டேன், ஆனால் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, உங்கள் அம்மா என்ன மாதிரியே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரியிலேருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த ஃபோட்டோ தான் நான் பார்த்துருக்கேன், அப்போ இந்த ஃபோட்டோ தான் கபோர்டில் வச்சுருக்கிறாரு, இந்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, என்ன மாதிரியவே இருக்காங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு
சரிம்மா நீ போய் பிளேஸில் உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. ஈவினிங் வந்துட்டு காவேரி வந்துட்டு வெளியில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்முவை கூப்பிட்றதுக்காக இங்கே விஜயும் வந்துடுறாரு. விஜயை பார்த்தோன்னு வந்துட்டு, அம்மு நீ போய் உள்ளே போய் காரில் உட்காருமா, உங்கள் அப்பாட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மிஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே வந்துட்டு அம்முவும் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, சார் உண்மையாலுமே நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் மறைப்பீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயத்த மறைச்சா என்ன, ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட நடித்த வரைக்கும் போதும், எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் நடிச்சிங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மிஸ் ஆச்சு உங்களுக்கு, ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் என்ன உங்ககிட்ட நடித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா எதுவும் தெரியாத மாதிரி பேசாதீங்க, இது என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு விஜய்க்கு அப்படியே தூக்கி வரி போடுது. அப்போ வந்துட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுங்கள், எனக்கு உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தானே, எதுக்கு இப்படிலாம் வந்து பொய் பேசி மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மிஸ் அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, சும்மா மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. அம்மாவும் கார்லேருந்து இறங்கி வராங்க. வந்துட்டு, அப்பா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்கப்பா, எனக்கு பசியாக இருக்குதுப்பா, வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயும் சரி ஓகே வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ எஸ்கேப் பண்ண மாதிரி நினைக்காதீங்க, கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வாங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வந்து நீங்கள் எனக்கு இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, நாங்கள் பார்க்கில் தான் வெயிட் பண்ணுவேன், வீட்டுக்கெல்லாம் நான் போயிட மாட்டேன், எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்லிட்டு வந்துட்டு காவேரி பார்க் பக்கம் நடந்து போகிறாங்க. அப்போ வந்துட்டு அம்மு கேட்குறாங்க, ஏன்ப்பா என்னாச்சு, மறுபடியும் மிஸ் கூட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டுட்டு போய் அவசர அவசரமாக வந்துட்டு அம்மாவை விட்டுட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அத்தைக்கிட்ட இதை பற்றி பேசுவோமா, அத்தைக்கிட்ட சொன்னால் அத்தையும் டென்ஷன் ஆயிடுவாங்க, இப்போ என்ன சொல்லி நம்ம காவேரிகிட்ட சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்துட்டு அங்கே பார்க்க போகிறாங்க. போனோன்னே வந்துட்டு, சொல்லுங்கள் இப்போவாது சொல்லுங்கள், எதுக்கு எல்லா விஷயத்தையும் மறைச்சிங்க, சரி என்ன மாதிரியும் உங்கள் ஒய்ஃப் இருக்கலாம், அது ஓகே தான், எங்கள் அம்மாவும் வந்துட்டு அந்த உங்களுடைய ஒய்ஃபோடைய அம்மா மாதிரியே இருப்பாங்களா, உங்கள் மாமியார் மாதிரியே இருப்பாங்களா, எங்கள் அக்காவும் வந்துட்டு அவங்கள மாதிரியே இருப்பாங்களா, இதெல்லாம் யார் சொன்னால் நம்புவாங்க சொல்லுங்கள், தேவையில்லாமல் போய் பேசிகிட்டு இருக்காதீங்க, உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் மிஸ், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா மிஸ்ஸுங்காதீங்க, நான் தான் உங்கள் மிஸ்ஸஸ் ஆச்சே, அப்புறம் எதுக்கு மிஸ்ஸுன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி இது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, சொல்லுங்கள் எதுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சிட்டு இப்போ மறுபடியும் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக வந்துட்டு நீங்கள் மட்டும் கிடையாது எங்கள் குடும்பமே சேர்ந்து எதுக்காக வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கணும், காரணம் இல்லாமல் இது எதுவும் நடக்காது, காரணம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹெல்த் இஷ்யூ பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய தனியாக பிரிச்சுட்டு போனது, பாட்டியும் தாத்தாவும் சொன்ன விஷயம், நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கட்டுனேன், அப்போ நீங்கள் என்னை பார்த்தோன்னவாவது என்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்கிற ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, டாக்டர் எதுவும் சொல்லக்கூடாது, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல, இதேமாரி நான் ஏதாவது சொல்ல போய் கடைசியில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அது என் மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய சௌரியத்தை தான் பார்த்துட்டீங்க, என்கிட்ட சொல்லணும், என்கிட்ட எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் உங்களுக்கு யோசனை இல்லையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை காவேரி, சொன்னால் உனக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டு தான் சொல்லாமட்டோம், மற்றபடி வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் நினைக்கல, அப்படி நினச்சிருந்தா மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பேன், நான் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லாத